அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பரிவர்த்தனை யோகம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் பல பதிவு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு பரிவர்த்தனை விளக்கத்தை சொல்கிறேன், கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. ஒரு கிரகத்தின் வீட்டில் மற்றொரு கிரகம் மாறி நிற்பது பரிவர்த்தனையாகும். அதாவது சனியும் சுக்கிரனும், இப்போ சனியுடைய வீடு மகரம், சுக்கிரனுடைய வீடு துலாம், இருவரும் பரிவர்த்தனை பெறும்போது, அதாவது மகரத்தில் சுக்கிரனும் துலாத்தில் சனியும் மாறி நின்றால் அது பரிவர்த்தனையாகும். அதுவும் நல்ல ஸ்தானங்களாக ஆதிபத்தியங்கள் பரிவர்த்தனை கொண்டால் அந்த பாவம் அதிக பலனை தரும். நல்ல ஆதிபத்திய கிரகமும் ஒரு கெட்ட ஆதிபத்திய கிரகமும் பரிவர்த்தனை கொண்டால் அத்தனை நன்மைகளையும் அந்த ஜாதகருக்கு அதனால் வழங்க இயலாது. அதே சமயம் இரு கெட்ட கிரகங்கள் பரிவர்த்தனை கொண்டால் அந்த பாவகம் கூடுதல் நன்மையை அந்த ஜாதகருக்கு வாரி வழங்கும். கருத்தில் கொள்ளுங்க. இரண்டு சுப கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றாலும், இரண்டு பாவ கிரகங்கள் பரிவர்த்தனை பெற்றாலும் அந்த ஜாதகருக்கு அந்த தசா புத்தியில் அதிக லாபத்தை பரிவர்த்தனை பெற்றுத்தரும். ஒரு சுபகிரகமோ ஒரு பாவகிரகமோ பரிவர்த்தனை பெற்றால் அந்த ஜாதகருக்கு அது தசா புத்தியில் பலனை கெடுத்து தான் தரும். கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் ஜாதகத்திலும் உங்கள் பிள்ளைகள் ஜாதகத்திலும் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் இருந்தா பாருங்கள். அந்த தசாபுத்திய காலத்தில் வாழ்க்கை தரத்தையே மாற்றிடும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.